பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து செய்து வருகிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த அமலை செய்து விடவே வேண்டும்னு சொல்லக்கூடிய 10 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா தினமும் இதை ஓதுனாங்க. இதுல எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே தருவதற்கு இதுவே சிறந்த அமலாக இருக்கு. அதே மாதிரி கஷ்டங்களை நீக்குவதற்கு இதுவே சிறந்த அமலாக இருக்கு. செல்வத்தை பொழிய வைக்கிறதுக்கு இதுவே சிறந்த அமலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் முழுவதும் தேவையான இம்மை மறுமையுடைய நல்லதை கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது. அதனால இதை எதற்காக நீங்க ஓதினாலும் சரி அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். டெய்லி ஒரு தடவையாவது இந்த திக்ருகளை ஓதிருங்க. இப்ப அந்த 10 திக்ருகளையும் சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லி நம்ம கையோடு அதை 15 முறை ஓதிக்கொள்ளலாம். கேட்ட கையோடுவே இந்த இபாதத்தெல்லாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன இபாதத்தா தான் இருக்கும். 10 நிமிஷத்துல நம்ம அமல் செஞ்சிட முடியும். தெரியாதவங்களுக்கும் சேர்ந்து ஓதுன மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அந்த திக்ருகளை பார்க்க போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே இந்த மாதிரி ஒரு இபாதத்தை போட்டு வருகிறோம். நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி நம்ம தினமும் போடுவதை ஓதி பலனடைந்துவாங்க. அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. சுபஹான் அல்லான்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். இதை ஓதுறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எத்தனை தடவை இதை ஓதுறோமோ அத்தனை தடவை நம்மளுடைய பாவங்கள் கழிக்கப்பட்டு அதுக்கு பகரமாக நம்மளுடைய கணக்குகள்ல நன்மைகள் எழுதப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹுவிற்கு நம்ம ஓதக்கூடிய மற்ற திக்ரை விட சுபஹான் அல்லா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான திக்ராக இருக்குது. அல்லாஹு விரும்பக்கூடிய திக்ராக இருக்கு. இப்ப இந்த திக்ரை நம்ம கையோடு 15 முறை ஓதி விட்டு நம்ம அடுத்த திக்ரை பார்க்கலாம். சுபஹான் அல்லா, 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 சுபஹான் அல்லா. அடுத்து பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லானா என்ன அர்த்தம்னா எல்லா புகழுமே இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு அர்த்தம். இதை ஓதுறதுனால வானம் பூமி அளவுக்கான நன்மைகள் நம்மளுடைய கணக்குகள்ல எழுதப்படுது. இதை ஓதிக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லா, 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 அல்ஹம்துலில்லா. அடுத்து அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன் அர்த்தம். இதை ஓதுறதுனால நமக்கு மீஜான் தராஸ்ல நன்மை கனமானதாக இருக்கு. இன்னும் இது அல்லாஹுவை தக்பீர் கூடக்கூடிய வார்த்தையாக இது இருக்கு. இதை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். அடுத்து பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமா. இந்த களிமா தான் பாத்தீங்கன்னா 7 வானங்கள் பூமியை விட கனமானதாக இருக்கு நன்மையில. வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இதற்குண்டு. இது அல்லாஹுடைய ஏக இறை கொள்கையை எத்தி வைக்கக்கூடியதாக இருக்குது. வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். இப்ப இதை ஓதிக்கலாம். லா இலாஹா இல்லல்லா, 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 லா இலாஹா இல்லல்லா. அடுத்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு. இந்த திக்ரு பாத்தீங்கன்னா நம்ம சுபஹானல்லாஹ்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையும் இதுல இருக்குது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளிலேயே வைத்து அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீஜான் தராஸ்ல ரொம்ப கனமானதாக இருக்கும். நாக்குல சொல்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படக்கூடிய திக்ரு அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த திக்ரை ஓதிக்கோங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, 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 சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தகுஃபிருல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு
பாவ மன்னிப்பை மட்டுமே 70 முறைக்கு மேல கேட்டிருக்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அர்த்தம். அல்லாஹ்விடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டோம்னாவே போதும், நமக்கு காணாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கிறான். நம்மளுடைய எல்லா பாவத்துக்கும் பகரமான நன்மையை எழுதுகிறான். நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கிறான். இப்ப இதை ஓதிக்கொள்ளுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடுத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய அரசுடைய புதையல்ல இருந்து நமக்கு கிடைத்திருக்கு. இதை ஓதுறதுனால நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் மாத்தி நமக்கு தேவையான எல்லா நல்லதையுமே கொண்டு வந்து தரக்கூடியதாக இது இருக்கு. இதை ஓதிக்கொள்ளலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, 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 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்புனல்லா அப்படின்னா அல்லாஹ்வே போதுமானவன் அர்த்தம். நம்மளுடைய காரியங்களை அவனிடத்துல பொறுப்பு படைக்கிறதுக்கான ஒரு சிறந்த வார்த்தையாக இது இருக்கு. இதை ஓதிக்கொள்ளுங்க. அஸ்புனல்லா, 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 அஸ்புனல்லா. அடுத்து இறுதியாக 2 துவாக்கள் ஓதணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்க ஜன்னத்துல் ஃபிர்தோஸ், அதாவது எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தோஸை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்க ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். இதை 3 முறை ஓதுனா போதும். இதனால நம்மளை சொர்க்கமே அல்லாஹ்விடத்துல துவா செய்தாமா இந்த அடியானை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புன்னு சொல்லிட்டு. அதனால நபி அவர்கள் தினமும் இதை 3 முறை தவறாமல் ஓதி வந்தாங்க. நான் இப்ப பன்மையில ஓதுறேன். நம்ம அனைவரும் சேர்ந்து ஓதுறதுனால நீங்க தனிமையில ஓதும் போது ஒருமையில கூட ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ், அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ், அல்லாஹும்ம இன்னா அஷ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் அப்படின்னா எங்கள் அனைவரையுமே நரக வேதனையிலிருந்து காப்பாத்துவாயாக அர்த்தம். இதை நம்ம 3 முறை ஓதுனா நரகமே அல்லாஹ்விடத்துல இந்த அடியானை நரகத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு துவா செய்தாமா. அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்க வளமையாக தினமும் ஓதிவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு அறிவிப்புகள்ல இதெல்லாம் அறிவித்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நபி அவர்கள் வளமையாக ஓதக்கூடியதாக இருக்கு. இப்ப நம்ம 15 முறை ஸலவாத் ஓதி போடலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், 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 அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தினமும் ஒரு இபாதத்தை என்னோடு சேர்ந்து செய்துவாங்க.